ஆயுத நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். கெயில் விவகாரத்தில் மத்திய அரசாங்கம் தலையிட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கெயில் விவகாரத்தில் மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், தேசிய நெடுஞ்சாலை வாயிலாக குழாய்களை பதிப்பதற்கான நடவடிக்கைகள், அதற்கேற்ற நடவடிக்கைகளில் ஈடுபடணும் அப்படின்னு கோரிக்கை வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய 7 மாவட்டங்கள்ல, குறிப்பா 7 மேற்கு மாவட்டங்கள்ல விவசாய நிலங்கள் வாயிலாக இந்த ஒரு கெயில் திட்டம் கொண்டு வரப்பட்டு சர்ச்சைக்குள்ளாகி வழக்காடு மன்றம் போய் உச்சநீதிமன்றம் மாநில அரசாங்கத்துக்கு இதை தடுத்து நிறுத்துவதற்கு உரிமை இல்லை, அதற்கு மத்திய அரசாங்கத்துடைய திட்டம், மாநில அரசாங்கம் இதில் தலையிட முடியாது என்று உத்தரவு கொடுத்திருக்கிறது. இது விவசாயிகள் மத்தியில ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய வேளையில அடுத்த கட்டத்துக்கு இந்த ஒரு திட்டம் நகரக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. நாம் தொடர்ந்து பார்ப்போமே ஆனால் இந்த ஒரு கெயில் திட்டமோ, மீத்தேன் திட்டமோ, கூடங்குளம் திட்டமோ, நியூட்ரினோ திட்டமோ, தமிழ்நாட்டில் குறிப்பா மத்திய அரசாங்கத்துடைய திட்டங்கள், குறிப்பா அறிவியல் வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள் பல தொடர்ந்து சர்ச்சைகளை சந்தித்து வருகின்றன. இது முதல் திட்டம் அல்ல, இது ஒரே திட்டமும் அல்ல, பல திட்டங்கள் இந்த வரிசையில சர்ச்சையை சந்தித்து வருகின்றன. வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடப்படுகிறதுங்கிறது ஒரு வாதம். இன்னொரு வாதம், ஆபத்தான பல திட்டங்கள், பல மாநிலங்கள்ல எதிர்ப்பை சம்பாதிக்கக்கூடிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் திணிக்கப்படுகின்றன, அதனால தான் இது எதிர்ப்பை சம்பாதிக்கின்றன. கூடங்குளம் ஒரு உதாரணம். இன்னும் கூட எதிர்ப்பு வலுக்கிறது, இன்னும் கூட சர்ச்சைகள் தொடர்கின்றன. வளர்ச்சி திட்டங்களுக்கு எதிர்ப்பு மக்கள் நலனா, அரசியலா? விவாதிப்போம். இன்றைய ஆயுத நிகழ்ச்சியில் நம்முடைய பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதாவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள், அறிவியலாளர் பொறியாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள், அதே போல பூவுலக நண்பர்கள் அமைப்பை சேர்ந்த திரு சுந்தரராஜன் அவர்கள், இன்னும் சற்று நேரத்தில் நம்முடைய இணைகிறார் ஆளும் அதிமுக ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் திரு மாஃபா பாண்டியராஜன் அவர்கள். திரு நாராயணன், the ball is now in the center's court. முடிவெடுக்கும் உரிமை கெயில் விவகாரத்தில் மாநில அரசுக்கு இல்லை, இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம்னு மிக தெளிவா உச்ச நீதிமன்றம் சொல்லிவிட்டது. மத்திய தலையீட்டை கோரியுள்ளார் ஜெயலலிதா. இதுல பிரச்சனை, விவசாய நிலங்கள் வாயிலா இந்த ஒரு குழாய்கள் புதிக்கப்பட்டிருக்கின்றன, பெரிய பாதிப்பு விவசாயத்துக்கு ஏற்படுது அப்படிங்கிறது தான். ஆக உச்ச நீதிமன்றம் இது சரி தவறுங்கிறத தாண்டி இந்த ஒரு தீர்ப்புடைய அடிப்படையான விஷயம், இதுல அப்ராப்ரியேட் கவர்மெண்ட் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் அப்படிங்கிறது. பிரதான கன்சர்ன் விவசாய நிலத்தை வழியா விவசாயத்தை பாதிச்சு இந்த திட்டம் வருது அப்படிங்கிறது. சோ உங்களுடைய பார்வையும் இந்த ஒரு திட்டம் விவசாயத்தை பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுனால முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய கோரிக்கையை ஏற்று தேசிய நெடுஞ்சாலை வாயிலா இது மாற்றப்படும் புரிஞ்சுக்கலாம். ஒரு சாதாரண ஒரு இந்தியனாக, ஒரு சாமானியனாக நான் அறிந்த வரையிலே கடந்த சில வருடங்களாக, குறிப்பாக கடந்த ஒரு 10 வருடங்களாக தொழில்நுட்பங்களையும் சரி, அறிவியலையும் சரி, எல்லா விதமான திட்டங்களையும் சரியான முறையிலே புரிதல் இல்லாத அளவிற்கு அந்த ஏற்கனவே இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் செய்த ஒரு பிரச்சனை தான் இந்த கெயில் விஷயமானது. முதல்ல பிரச்சனை புரிதல் இல்லையா? புரிதல்னா நான் சொல்றது சாதாரண மக்களுக்கு இதனால எந்தவித பிரச்சனையும் இல்லை என்று சொன்னால் அதை அவர்களுக்கு புரிய வைக்க மறுத்திருக்கிறார்கள், மறந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இது சரியா இருக்கு, ஆனா புரிய வைக்க தவறிட்டாங்க. நான் சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன். அப்போ இந்த மாதிரி ஒரு வளர்ச்சிக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஒரு சிலர் புரிதல் இல்லாதோ அல்லது வேண்டுமென்றோ பல விஷயங்கள்ல ஒரு எதிர்ப்பு கிளம்பும் போது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை இந்த விவகாரம் எதற்காக செய்யப்படுகிறது, இதனால் ஆபத்து என்று சொன்னால் அதை எப்படி களையலாம், உண்மையிலே ஆபத்து இருக்கிறதா இல்லையா, அல்லது ஒருவேளை ஆபத்து இருந்தால் உடனடியாக அதை மாற்று பாதையிலோ இல்ல வேற ஏதாவது ஒரு ரூபத்திலோ அதை நாம் சரி செய்ய முடியுமா என்பது போன்ற ஆலோசனை எல்லாம் இல்லாமல், ஒரு திட்டமிடுதல் இல்லாமல், ஒரு புரிதலை இவர்கள் உணர்த்தாமல் செய்த குழப்பங்கள் தான் இவை அத்தனையுமே. இப்போ இந்த கெயில் விஷயத்துல அப்கோர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இது எந்த விதமான ஒரு நிலைப்பாடும் அப்போ நம்ம சொல்லல. விவசாயிகளுக்கு பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொன்னோம். இதுல முக்கியமான விஷயம் காம்பன்சேஷன். மிக மோசமாக அந்த பழைய ஆக்ட்ல அவங்க கொடுத்தாங்க. ஒன்னு. இரண்டாவது, ஒரு
ஒரு சட்டம், அதாவது அந்த நிலத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் விவசாயிகள் தான் பதில் சொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு இது டிரகோனியன் லா என்று சொல்லக்கூடிய அளவில் சொல்ல போனா தண்டனை கூட வழங்கக்கூடிய தண்டனை கூட, இதெல்லாம் தவறான விஷயம். மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் இவையெல்லாம் அந்த திட்டத்துடைய விளைவுகள். இப்ப அந்த திட்டத்துடைய மூலம் தான் இல்ல, அதுதான் இப்போ அது விவசாய வாயிலா ஒரு 310 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுல ஒரு 5500 விவசாயிகள் 1 லட்சம் மரங்கள் இதெல்லாம் அழிச்சு பாதிச்சு வருது அப்படிங்கறதா. மாற்று பாதையில வேணும் அப்படிங்கறதா ஒரு தீர்வா தமிழ்நாடு அரசு சொல்லுது. ஏறத்தாழ ஒரு அரசியல் கருத்து. அதுதான் நான் சொல்றேன். இப்போ எதிர்ப்புன்றது ஒரு இட் இஸ் நாட் a single point opposition. That is a very important. அதுதான் நான் சொன்னேன். அந்த முக்கியமான விஷயத்தை நாம புரிய வைக்கணும். இந்த இதுல ஒரு சில இடங்கள்ல இப்படி போக முடியுமா, இல்ல ஏன் இப்படிதான் போகணும்னு விரும்புறாங்கன்றத புரிய வைக்கணும். அது கெயில் நிறுவனம் மற்றும் அரசாங்கத்தினுடைய மத்திய மாநில அரசுகளுடைய மாற்று பாதையில இப்ப இருக்கக்கூடிய பாதை பயிர்களை பாதிக்குது. மாற்று பாதை இல்ல, அது மட்டும் தான் பாயிண்ட் இல்ல. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. தொடர்ந்து பல விஷயங்கள் சொல்லப்படுகின்றன. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கையகப்படுத்தும் பொழுது இது பொசிஷன் கெயில் கிட்ட இருக்கிறதுனால உங்களுக்கு பேங்க்ல லோன் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. விவசாய நிலத்து வாயிலா இல்லாம தேசிய நெடுஞ்சாலையில போச்சுன்னா இந்த கன்சன்ஸுக்கான அவசியமே கிடையாது. காம்பன்சேஷனுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க மரம் போடலாமா, நெல்ல போடலாம், பிரச்சனை இல்ல. நீங்க நாராயணன் பேசும் பொழுது இப்படி பேசுவீங்க. நார்மலி இது எல்லா ஊடகங்களும் அது செய்யற விஷயம். ரெண்டு பக்கம் நியாயமும் வரணும்ன்றது அப்படி அந்த கேள்வியை கேட்கறீங்க. ஆனால் விஷயம் என்னன்னா, ஒருவேளை அந்த நெடுஞ்சாலை வழியாக போவது என்று சொன்னால் அதுல ஒரு சில ஆபத்துகள் இருக்கலாம் என்று கெயில் நிறுவனம் நினைக்கலாம். பயிர்கள் வாயிலா போகக்கூடாது. நான் சொல்றேங்க, விவசாயிகளுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாது என்பதுதான் நம் விளைநிலங்கள் வாயிலா போகக்கூடாது. அதாவது விளைநிலங்கள் வாயிலாக போய்த்தான் தீர வேண்டும் என்று சொன்னால் அந்த விவசாயிகளுக்கு என்ன போய்தான் தீர வேண்டும் அப்படிங்கும் போது ஒரு காம்ப்ரமைஸ் இல்ல. நான் என்ன சொல்றேன், முதல்ல விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாத நிலையை தான் எடுக்க வேண்டும். பல கட்டங்கள்ல பல இடங்கள்ல அந்த நேஷனல் ஹைவே வழியா போக முடியாதற்காக காரணம் ஏதாவது இருக்கிறதா என்பதை ஆராய சொல்லும் பொழுது இல்லைங்க. நான் என்ன கேட்கிறேன், அப்படி ஆராய வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுவும் மிக முக்கியம். குறிப்பாக அந்த நம்முடைய மேற்கு தமிழகத்துல அந்த மாவட்டங்கள்ல அதிக அளவு தொழில் வளம் பெருகும். இப்படி நீங்க சொல்றீங்க. சரி, அவர் சொல்றதா நான் சொல்றேன். ஆனா இலகணேசன் வேற சொல்றாரு. என்ன சொல்றாரு இலகணேசன்? என்ன சொல்றாரு, பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் வகையில இந்த திட்டம் செல்லக்கூடாது. அரசாங்கத்துடைய கோரிக்கை அதைத்தான் நானும் சொல்கிறேன். அப்படி இல்லன்னா இல்ல நாம இது ஒரு டிபேட் ஆகும், இல்ல ஒரு சண்டையா இல்லாத பார்த்தோம்னா தான் சொன்ன சாதாரண மனிதன் சாதாரண மனிதனா சொல்லணும்னா விவசாயிகளுக்கு இதுல பாதிப்பு இருக்காதுன்னு கெயில் நிறுவனம் சொல்லுது. நான் என்ன சொல்றேன், இல்லங்க நான் சொல்றேன் கேளு. நான் என்ன சொல்றேன், நான் முடிக்க விடுங்க. அப்போ சொல்லிருச்சுன்னா அவங்க முதல்ல விவசாயிகளை கன்வின்ஸ் பண்ணணும் அவங்களுக்கு பாதிப்பு இல்லைன்னு. அப்படி இல்லைன்னா நம்பர் 2 இது முழுக்கவே நேஷனல் ஹைவேல போக முடியும்னா தாராளமா போக வைக்கணும். இதுல தவறு செஞ்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் அரசு முதலாக ஏற்றுக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் கூட. இல்ல, பயிர்களுக்கு பாதிப்பு இல்லாம நேஷனல் ஹைவேல தான் போகணுங்கிறது போக முடியும்னா தாராளமா போகட்டும், தவறே இல்லைன்ற தவறே கிடையாது. முன்னேற்ற கழக அரசாங்கம் ஒரு போக்குல அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் கேள்வி திரு மஃபா பாண்டியராஜன். பாண்டியராஜன் அதிமுக ஆதரவு சட்டமன்ற நிகழ்ச்சியில் இணைகிறார். அவர் சொல்றதுல முகாந்திரம் இல்லையா? இதுல ஒரு யூ-டர்ன் நீங்க எடுக்கலையா? ரெட்ட நிலைப்பாடு எடுக்கலையா? கண்டிப்பா இல்ல. என்ன ஒரு ப்ராஜெக்ட் கன்சீவ் ஆகி வர்றப்போ பைப்லைன் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போறோம்ன்ற இதை சொல்லி ஒரு அலைன்மெண்ட் அப்ப அவங்க கொடுத்தது
டீடைல் அலைன்மெண்ட் கிடையாது. இப்ப தமிழக அரசாங்கம் இந்த ப்ராஜெக்ட வந்து இல்ல கெயில் எந்த நிறுவனமும் சாருக்கு தெரியும், எந்த நிறுவனமும் அவ்வளவு டீடைல்டா வந்து இந்த அலைன்மெண்ட்ல கொண்டு போறோம் சொல்லி வந்து போட போறது இல்ல. இங்க இப்போ வந்து கேரளால போல விவசாய நிலங்கள் வாயிலா போகுது அப்படின்னு 2011 தமிழக அரசாங்கத்துக்கு தெரியும். ஒன்னல்ல திரு பாண்டியராஜன் 2 ஹை லெவல் சீஃப் செக்ரட்டரி லெவல் மீட்டிங் நடைபெற்றிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட 7 மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு விவசாயிகளுடைய அச்சத்தை போக்குறதுக்கு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த ரோடு தெரியாம இருந்திருக்கலாம், எந்தெந்த பாதை தெரியாம இருந்திருக்கலாம். பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இந்த சட்டத்துக்கு படி தேவையில்லை என்ற நிலைப்பாடு வந்து 2013 வர்ற விஷயம். இதுல வந்து இங்க பாருங்க, தமிழக அரசு முன்முயற்சினாலதான் இந்த கருத்து கேட்கும் கூட்டங்கள் நடந்தது. அந்த கருத்து கேட்கும் கூட்டங்கள்ல கெயில் நிறுவனம் என்ன நிலைப்பாடு எடுத்ததோ, விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பும் இல்ல, இங்க மரம் தான் நட முடியாது, இதெல்லாம் செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு கெயில் நிறுவனம் எடுத்தது போன்ற நிலைப்பாட்டை தமிழக அரசாங்கம் 2012-13 நிலைப்பாட்டை மாத்திக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸாக்ட்லி டுக் a different position. இல்லீங்களே, இங்க பாருங்க, ஒரு திட்டம் நடைபெறுது LNG மூவ்மெண்ட்னால, CNG மூவ்மெண்ட்னால தமிழக அரசாங்கத்துக்கு நல்லது நடக்கும்ன்ற எண்ணத்துலதான் இந்த ப்ராஜெக்ட் அக்செப்ட் பண்ணும், இல்லன்னு சொல்லல. ஆனா இந்த அலைன்மெண்ட் வரும், இந்த அலைன்மெண்ட் வரும். இந்த குழாய்கள், நீங்க பிரச்சனையே குழாய்கள் விவசாய நிலங்கள் வையா போர் தான். அது தெரிஞ்சே, அப்படி போகும்னு தெரிஞ்சே நீங்க இந்த திட்டத்தை தொடக்கத்துல சப்போர்ட் பண்ணீங்கிறது உண்மை இல்லங்க. மல்டிபிள் இஷ்யூஸ் இருக்குதுல்ல, நீங்க தயவு செய்து வந்து தமிழக அரசாங்கம் விவசாயிகளுக்கு இந்த இதுல பிரச்சனை வருது, இந்த பிரச்சனை வந்து மல்டிபிள் ஃபார்ம்ஸ்ல வருது. நீங்களே சொன்னீங்க, இதுல வந்து எவ்வளவு ஆழத்துக்கு வந்து மரம் வளர்க்கலான்றதுல இருந்து மார்க்கெட் பிரைஸ்ல 40% தான் காம்பன்சேஷன் வரைக்கும் ஒரு 7-8 விஷயங்கள் இதுல இருக்கு. இது வந்து டீடைலா விவசாயிகளுக்கே வந்து புரிய துவங்கியது லேட்டர் தான். ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா 5842 விவசாயிகள், 5842 எல்லா டீடைல்ஸும் இருக்கக்கூடிய பல துறைகள் கையில் இருக்கக்கூடிய அரசுக்கு விவசாயிகள் கோர்ட்டுக்கு போன பிறகுதான் புரியும். பாருங்க, 5842 விவசாயிகள் வந்து லேண்ட கொடுத்து சைன் பண்ணிருக்காங்க. இதனால வந்து இதுல வந்து அதுல வந்து யூ ஆர் நாட் இன் தி நோன் சொல்லாதீங்க, பை வாலண்டரி, அவங்க வந்து வாலண்டியர் சைன் பண்ணிருக்காங்க. இந்த processல அங்கம்னு சொல்றேன். ஹை லெவல் கமிட்டி இடம்பெற்றிருக்கிறது, தமிழக அரசாங்கம் இதில் அங்கமா இருந்திருக்கிறது. சீஃப் செக்ரட்டரி லெவல்ல 2 ஹை லெவல் கமிட்டில இந்த விஷயங்கள் எல்லாம் விரிவா பேசப்பட்டு இதோட டீடைல்ஸ் எல்லாம் கலெக்டர்களுக்கு சொல்லப்பட்டு அதற்கு பிறகு மாற்றீங்கிறது பாருங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு தமிழக அரசாங்கம் நினைக்கல. கண்டிப்பா வந்து வரணும், ஆனா அலைன்மெண்ட் மாத்துக்கன்னு தான் கேட்கிறோமே தவிர வேற எதுவும் இந்த ப்ராஜெக்ட் வரக்கூடாதுன்னு சொல்ல. கேரளால வந்து நேஷனல் ஹைவேல அலைன் பண்றப்போ இங்க வந்து நேஷனல் ஹைவேல அலைன் பண்ணுங்களே, கர்நாடகால நேஷனல் ஹைவேல அலைன் பண்றப்போ இங்க அலைன் பண்ணுங்க. நீங்க இந்த ஹை லெவல் கமிட்டி தான் சொன்னேன் இல்லையா, 2011 அவங்க நேஷனல் ஹைவேல அமல்படுத்த போறது இல்ல, விவசாய நிலங்கள் வழியா தான் போக போறாங்க, விவசாயிகள் இன்வால்வ்டு, விவசாய நலன் இன்வால்வ்டுங்கிறது யூ நியூ வெரி வெல். எல்லா நிலமும் இதுல வந்து நஞ்ச நிலம் கிடையாது. அவங்க ஒரு விவசாயி வந்து வாலண்டரியா அவங்க இடத்தை கொடுத்துட்டு அவங்க இது பண்ணிக்கிறாங்கன்னா பியூர் கமர்ஷியல் டிரான்சாக்ஷன் தெரியும். இன்னைக்கு சொல்றீங்க இல்லையா, 1 லட்சத்துக்கு மேல பல வாழை பல மரங்கள் இருக்குது. அன்னைக்கும் தமிழக அரசாங்கத்துக்கு இந்த டீடைல்ஸ் எல்லாம் டேபிள்ல வந்து இதுல வந்து பாருங்க, ஒரு விஷயத்துல ஒரு அரசாங்கம் வந்து மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுடைய ப்ரொடெஸ்ட் வந்து இதுல வந்து டீப்பா இருக்கு. இதனுடைய ப்ராஜெக்டோட டீடைல்ஸ் வந்து நல்லா தெரிகிறது. யாருமே வந்து தெளிவா எழுதி கொடுக்கறது கிடையாது. அதே நேரத்தில் சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் வந்து இந்த சட்டத்திற்கு கீழே இது ஒரு நில அர்ஜித சட்டம் கிடையாது. இது வந்து நிலத்துல உரிமை கொடுக்கிற ஒரு சட்டம் தான். இந்த சட்டத்துல சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் இல்ல, அதனால வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதுல ரோல் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு இன்டர்பிரேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு வந்து இப்ப 2 முனைகள்ல தமிழக அரசாங்கம் இதுக்கு எடுத்திருக்கு. ஒரு முனை வந்து பிரதம மந்திரிக்கு எழுதி கெயில் வந்து உங்க நிறுவனம் தாயா, அந்த நிறுவனத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணி மாத்து பாதையில அலைன் பண்ணி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொரு சைட்ல வந்து சீராய்வு மனு தாக்கல் செஞ்சிருக்கு. ஒரு பக்கம் கோர்ட் மூலமாகவும் இன்னொரு பக்கம் அரசாங்கம் மத்திய அரசாங்கம் மூலமாகவும் இதற்கு விடை காண முயற்சி கொண்டிருக்கிறது. இந்த நிலைப்பாட்டை நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இந்த சிக்கல் இவ்வளவு விரிவா இல்ல இங்க பாருங்க, தொடக்கத்துல வந்து யாருக்குமே நாங்களும் ப்ராஜெக்ட் நிறைய பார்த்திருக்கோம். அவர் வந்து ஒரு 100 ப்ராஜெக்ட் போட்டிருப்பாரு. இது மாதிரி வந்து எல்லாருக்கும் தெரியும். அந்த அளவு டீடைல்டா போட்டு வந்து யாரும் இத்தனை கோடின்னு சொல்றது கிடையாது. ஒரு பிராடா ஒரு அசஸ்மெண்ட் இருந்திருக்கும். அவ்வளவு டீடைல் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த விவகாரத்துடைய அடிப்படை பிரச்சனைகள், அதுக்கு கூட வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆனா இந்த விவகாரத்துடைய அடிப்படை பிரச்சனைகள் மிக தெளிவா தொடக்கத்திலேயே வந்து தெரிந்திருந்தது. அது தெரிந்தும் ஒரு நிலைப்பாடு எடுத்தீங்க, அப்புறம் உறுதியான நிலைப்பாட்டை
நிக்கிறீங்கிறது வேற விஷயம். பட் didn't you know that initially? No, I think we wouldn't have known. கண்டிப்பா வந்து இந்த அளவுக்கு இம்பாக்ட் வந்து தெரிஞ்சிருக்கலாம். இதுல மாற்றுதல் இப்பெல்லாம் கிடையாது. காங்கிரஸ் அரசாங்கம் இந்த திட்டத்துல இந்த மாதிரி ஒரு லேண்ட் ரைட் கொடுக்கிற இடத்துல சோசியல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் தேவையில்லைன்னு சொன்னது நிஜம். அந்த வகையில் நான் உடன்படுறேன் அவர் கூட. இந்த பிரச்சனையுடைய ஆதாரம் வந்து அங்கதான் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதிமுக அரசாங்கத்தோட நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட் வரணும், நல்லா வரணும், கண்டிப்பா ஒரே நிலைப்பாடு தான். எங்களுக்கும் ஒரே நிலைப்பாடுங்கிறாரு, அவரும் ஒரே நிலைப்பாடுங்கிறாரு. இதுல பல நிலைப்பாடுகள் தெரியுதா? ஒரே நிலைப்பாடு ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் பத்தி ஒரு கவர்மெண்ட் அது வந்து அப்ப இருந்த ஏடிஎம் கவர்மெண்ட் வந்து அப்ரூவ் பண்றாங்க வச்சுக்கோ, ஆர்குமெண்ட் வச்சுக்குவோம். அதை பத்தின விஷயங்கள் வந்து படிப்படியா வெளியே தெரிய வரும்போது what is wrong in changing the stand? Even if it's agreed. ஏற்கனவே அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயமாக இருந்தால் கூட அதை பத்தின உண்மைகள் தெரிய வரும்போது இவருடைய வாதம் என்னன்னா, நான் சொல்லி முடிச்சறேன், தொடக்கத்துல சுப்ரீம் கோர்ட் வந்து வாட் இஸ் ராங் நீங்க கேக்குறீங்க. சுப்ரீம் கோர்ட் அது ஒரு பாயிண்டாவே எடுத்துக்குது. நீங்க முதல்ல ஆதரிச்சிட்டு முதல்ல நீங்க அந்த சுப்ரீம் கோர்ட் ஷட் டவுன் பண்ணுச்சு, திருப்பி நாம மறுசீராய போறோம், அக்ரி பண்றாங்க. சட்டம் வேற, செலவு பண்ணி செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ங்கிறது வேற இல்ல. ஒரு அதாவது ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுக்கிற தீர்ப்பு இறுதியான தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் அது சரியான தீர்ப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரியான தீர்ப்பாக இருக்கும் பட்சத்தில் அதே இறுதியாக தீர்ப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ கிடையாது 1977 வேற பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், 2016 வேற பெர்ஸ்பெக்டிவ். எப்படி நீங்க மாறக்கூடாது சொல்ல முடியும்? நீங்க வந்து நம்மாளர் ஐயா வந்து இயற்கை விவசாயம் பத்தி பேசினப்ப உலகமே வந்து இதெல்லாம் லூஸ் தான் பேசிருக்காங்க. உலகமே பிரதமர் வந்து சிக்கிம் வந்து 100% ஆர்கானிக் ஸ்டேட் அறிவிக்கிறாரு. சோ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மாறும், திங்ஸ் சேஞ்ச் ஆகும். சோ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை வந்து இஷ்யூஸ் அப்படியே இருக்கும்போது, இஷ்யூஸ் மாறுது அப்படிங்கும்போது நிலைப்பாடு மாறணும். இஷ்யூஸ் ஆர் ஸ்டில் தி சேம். சரியான விஷயம் என்ன, பெரிய மிகப்பெரிய டேஞ்சர் புகுஷிமாக்கு அப்புறம் மக்கள் உணரலையா? சோ மாத்திக்க முடியாத ஸ்டாண்ட். அதாவது ஒரு விஷயத்துல அப்படி ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, மாத்திக்க கூடாது. எந்த இங்க அடிப்படை பிரச்சனை வந்து மாநில அரசுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஒரு திட்டம் வரும்போது திட்டத்தால் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இந்த ஸ்டேஜ்ல இல்லைங்கிறது எப்படி சொல்ல முடியும்? நீங்க எந்த ஸ்டேஜ் நீங்க எப்படி முடிவு பண்ண முடியும்? ப்ராஜெக்ட் அஃபெக்ட் பீப்பிள் எத்தனை கோடி போட்டோம். நீங்க வந்து எத்தனாயிரம் கோடி போட்டு எவ்வளவு ப்ராஜெக்ட் வந்து கேன்சல் பண்றீங்க, விடுறீங்க, என்ன பண்றீங்கல்ல? மை பாயிண்ட் இஸ் வெரி கிளியர். ஒரு ப்ராஜெக்ட் மக்கள் பண்ணும் இல்லையா, பாதிக்கப்படுவது மக்கள். ஒரு ப்ராஜெக்ட் அஃபெக்டட் பீப்பிள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பத்தி வேணும் வேண்டாம்னு சொல்ற உரிமை அவங்களுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் அதான், முதல் விஷயம் தான். நீங்க மாநில அரசு, மத்திய அரசு, சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் எல்லாம் விட்டுருங்க. ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்க பகுதியில் வரணுமா வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை அந்த மக்களுக்கு இருக்கு. அந்த மக்களோட சொல்ல வந்து எடுக்கணுமா எடுக்க வேண்டிய விஷயத்தை மத்திய அரசு மாநில அரசு முடிவு பண்ணும். அவ்வளவுதாங்க, வேற ஒன்னும் இதுக்கு மேல பெருசாலாம் போக வேண்டாம். கேரளால வந்து ஹைவேஸ் பக்கத்துல போகக்கூடிய பைப் லைன் ஏன் தமிழ்நாட்டில் விளையாட்டு கூட போகுது? நம்பர் 1. நம்பர் 2, இப்ப 2014 ஜூன்ல வந்து ஒரு மிகப்பெரிய விபத்து நடந்துச்சு. ஆந்திரா சொல்றாங்க ஒரு 12 கிலோமீட்டர் தான் அங்க போகுது. இல்ல இல்ல, ஆந்திரா ஒரு விபத்து நடந்துச்சு, சதுப்பு நிலம். இல்ல இல்ல, என்னோட கேள்வி, ஆந்திரால 2014 ஜூன்ல ஒரு விபத்து, இதே கெயில் கேஸ் பைப் லைன்ல ஒரு விபத்து ஏற்பட்டு 18 பேர் உயிரிழக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இதை பத்தி விஷயங்கள் வருது. என்ன வருது? இந்தியால வந்து ரோபோட்டிக் சொல்றீங்க ஒரு 15,000 கிலோமீட்டர் அகில இந்திய அளவில் இருக்கட்டும், பிரச்சனை என்ன? நான் திருப்பி சொல்றேன், நீங்க வந்து 1960 போட்ட விஷயத்தை பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன சேஞ்ச், இன்னைக்கு என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு? எது முக்கியம்? எனக்கு விவசாயம் அபிலேஷனை பார்க்கணுமா? விவசாயம் முக்கியமா? கெயில் பைப் முக்கியமா? எனக்கு விவசாயம் தான் முக்கியம். சாப்பாடு முக்கியமா? கேஸ் முக்கியமா? சாப்பாடு தான் முக்கியம். வெரி சிம்பிள். நீங்க பைப் லைன் எடுத்து போனா கூட பிரச்சனை இல்ல. ஒரு சிறிய குறிக்கோள், தவறான கருத்து. 310 கிலோமீட்டர் தான் தமிழ்நாட்டுக்குள்ள, 884 கிலோமீட்டர் மொத்த பைப் லைன்ல. நீங்க சொன்ன மாதிரி ஏதோ 12 கிலோமீட்டர் கேரளா கிடையாது, மிக அதிகமான அமௌண்ட் வந்து கேரளாலையும் கர்நாடகால இருக்கு. இல்ல கேரளாலையும் கர்நாடகா இல்ல, தேசிய நெடுஞ்சாலையில அங்க 12 கிலோமீட்டர் இல்லங்க. இல்ல இல்ல, தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் வரணும்? அதான் கேள்வி. தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் திட்டம் வரணும்? ஏன் பைப் லைன் வரணும்? நீங்க கேரளா வழியா டேட்டா இது எடுத்து போலாமா, பெங்களூர் எடுத்து போலாமா? என்ன வேற ஆல்டர்னேட் ரூட் போட்டு கொடுத்துருக்கோம். அப்ப லைன் டிஸ்கஸ் பண்ணலாம்ல, ஃபியூ கிலோமீட்டர்ஸ் குறையுது. தமிழ்நாட்டில் ஒரு 310 கிலோமீட்டர் வருது, இல்ல அந்த அளவுக்கு வரனாலும் கணிசமா வருதுங்கிறது நமக்கு தெரியாது. கிடையாது, என் பாயிண்ட் பெங்களூர் தான். தமிழ்நாட்டுக்கு எந்த பயனும் கிடையாது. என் பாயிண்ட் பெங்களூர் தான். பயன் செகண்டரியா தான் வரும். திரு வெங்கட்ராமன் அவர் கேட்ட கேள்விகள் சில முக்கியமானவை. இங்க வந்து தேசிய நெடுஞ்சாலையில போறதுக்கு டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி இல்லைங்கிறாங்க. கேரளால மட்டும் எப்படி தேசிய நெடுஞ்சாலையில போகுது? பிரச்சனையே அரசியலில் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆக்கப்பூர்வமாக பார்க்கணும், தமிழ்நாடு முன்னேறணுங்கிற எண்ணத்தில் பார்க்கணும். இது வந்து முக்கியமாக என்னன்னா,
இந்த கேஸ் வந்து ஏன் தமிழ்நாடு வழியா அங்க போறதுன்னா, அந்த கேஸ் இங்க தமிழ்நாடு வழியா போனா தமிழ்நாட்டுல 15,000 கோடி ரூபாய்க்கு முதலீடு வாய்ப்பு இருக்கு. 15,000 கோடி. அதுல யூரியா ஃபர்டிலைசர் பண்ணலாம், தெர்மல் பவர் பிளான்ட் பண்ணலாம், பெட்ரோகெமிக்கல் பவர் பண்ணலாம், உபரி எல்லாம் அந்த கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களோட பேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா மாறி, அதை ஒண்ணு மனசுல வச்சுக்கணும். ரெண்டாவது நீங்க மனசுல வச்சு மரங்கள் ப்ளீஸ் டோன்ட் ஸ்டாப் மீ, நான் சொல்றதை கேளுங்க. ரெண்டாவது வந்து எல்லாம் முக்கியமா இதுல மனசுல என்ன வச்சுக்கணும்னா, எண்ணூர்ல வந்து புதிய எல்என்ஜி திட்டம் போட்டிருக்கோம். கேரளா இருக்க மாதிரியே திட்டம் போட்டுட்டு இருக்கோம். இந்த திட்டம் வந்து 2018 கமிஷன் பண்ண போறாங்க. அந்த திட்டத்தை கமிஷன் பண்ண போறோம். அங்கேருந்து கேஸை வெளியில கொண்டு போய் தூத்துக்குடிக்கு சென்னையில இருந்து கொண்டு போறோம். 1170 கிலோமீட்டர் 2,600 கோடி ரூபாய்க்கு முதலீடு போட்டிருக்காங்க. 310 கிலோமீட்டரே நம்மளால கொண்டு வர முடியல. 1170 கிலோமீட்டர் எப்படி கொண்டு போற போறீங்க? அந்த பிளான்ட் 7,000 கோடி முதலீடு பண்ண அது நின்று போயிடும். அதனால ஏதான ஒரு பண்ணியை சரியாக்கணும். ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் விவசாயிகள் ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கறதான் கேட்டேன். இன்னைக்கு ஏதானும் அப்படிங்கும் போது இன்னைக்கு பலான்னு 1.5 லட்சம் மரங்கள் அழியக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. நெல்லையும் தவிர எதுவும் விளைய முடியாதுன்னு சூழ்நிலை. விவசாயம் அதுல ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டா அதுல இருக்கக்கூடிய விவசாயியோட வீட்டுல ஒண்ணு போடுவீங்க, அதுக்கே ஒரு பாதிப்புன்னா அவங்க பொறுப்புன்னா எப்படி? சரியா ஸ்டடி பண்ணாமே சொல்றீங்க. என்ன பிரச்சனை வருதுன்னா, விவசாயிகள் வந்து பாத்துக்கணும். நம்ம விவசாயிகள் திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இந்த எரிவாயு ப்ராஜெக்டுக்கு எதிர் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. யார் சொன்னா? விவசாயிகள் அத்தனை பேர், நிறைய பேர் நானே பேசியிருக்கேன். தட் இஸ் சப்ஜெக்டிவ். கோர்ட்டுக்கு போயிருக்கிறது விவசாயிகள். கேளுங்க, விவசாய கோர்ட்டுக்கு என்ன பண்ணிருக்காங்க, ரியல் இஷ்யூ என்னன்னா, அந்த இஷ்யூ என்னன்னா காம்பன்சேஷன் சரியா கொடுக்கல. அதான் இஷ்யூ, வேற ஒண்ணுமே இல்ல. பட் டோன்ட் கன்ஃபியூஸ் தி இஷ்யூ. விவசாயிகளை திட்டாதீங்க, அவங்க குற்றம் சொல்லாதீங்க. அவங்க குற்றமே கிடையாது. அவங்க வந்து எங்களுக்கு என்ன பண்ணுன்னா, அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும். 1 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா அது 1 லட்சம் ரூபாய் 4 நாள்ல போயிடும். என்ன சொன்னாங்க, 1 லட்சம் ரூபாய் 4 நாள்ல போயிடும். அதுக்கப்புறம் என்ன சார் பண்ணுவேன்? அதை வந்து இந்த கெயில் நிறுவனம் தவறு பண்ணிடுறது என்னன்னா, இந்த காம்பன்சேஷன் டிஸ்கஸ் பண்ணும்போது அவங்க இவங்களோட வாழ்வாதாரம் எப்படி, லாங் ஸ்டாண்டிங் இஷ்யூ எப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் பல புதிய அணுகுமுறையெல்லாம் வந்திருக்கு. அமெரிக்காவில் வந்து என்ன பண்றாங்க, இப்போ 4 புது ப்ராஜெக்ட்ல லேண்ட் அக்விசிஷன் பண்ண உடனே லேண்ட் அக்விசிஷன் காரங்களுக்கு கம்பெனில ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட். நம்ம இந்தியாவிலே பண்றாங்க. சில ப்ராஜெக்ட்ல வந்து இந்தியாவிலே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறை. இது கெயில் வந்து காம்பன்சேஷன் தான் பிரதான பிரச்சனைங்கிறீங்களா? அடிப்படையான விஷயங்கள் இன்னைக்கு இல்ல. அதாவது இன்னைக்கு 1.5 லட்சம் மரங்கள் அழியுது அப்படின்னா தட் இஸ் நான் இஷ்யூ சொல்ல போறோம். ஒரு அணுகுமுறை சொல்றேன். இதுல என்ன தவறே அணுகுமுறை. இப்ப வந்து அதானி வந்து இது 646 மெகாவாட்ல சோலார் ப்ராஜெக்ட் போடுறாங்க. ஒரு மெகாவாட்டுக்கு 5 ஏக்கர் லேண்ட் வேணும். 3200 ஏக்கர் லேண்ட் வேணும். ராமநாதபுரத்தில் அக்வயர் பண்ணிருக்காங்க. முழுக்க அக்வயர் பண்ணல. மார்ச் ஏப்ரல்ல அவங்க அக்வயர் பண்ணி பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எப்படி சாத்தியமாச்சு? எப்படி ஆந்திரால நிறைய பேர் நம்ம சீஃப் மினிஸ்டர் வந்து புதிய ஒரு அமராவதினு புதிய கேட்டல் எடுத்தாரு. 32,000 ஏக்கர் அக்வயர் பண்ணிருக்காரு. அது எப்படி சாத்தியம்? எல்லா பிரச்சனை ஏற்படாத போது ஒரு கருத்து அணுகுமுறை இன்னைக்கு விவசாயம் அழியுதுங்கிற கன்சர்ன் இல்லையா? இல்ல மேட்டர் ஆஃப் ஒப்பீனியன். அதாவது அவங்களுக்கு கேளுங்க, கான்கிரீட்டா எண்ணிக்கையில் இருக்கு சார். 1.5 லட்சம் மரங்கள் சார். அந்த இடத்துல வந்து முக்கியமான தொழிலா இருப்பது மரம் வளர்ப்பாங்க. மரம் வளர்க்க முடியாது, எள்ளியும் நெல்லியும் தான் போடணும் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நீ கவர் பண்ணாம சொல்றீங்க. அது என்ன 2 இருக்கு. இதுல விவசாயிகளை எதிராக ஒத்துழைமே கிடையாது. விவசாயிகளுக்கு என்ன வேணும், வருமானம் வேணும். அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. நீங்க புரிஞ்சுக்கிறத விட விவசாயிகள் நல்லா புரிஞ்சுக்கிறாங்க. அதான் நான் விவசாயிகள் தான் கோர்ட்டுக்கு போனது காரணம், எனக்கு காம்பன்சேஷன் சரியா கொடுக்கல, என் வாழ்வாதாரம் கொடுக்கல. அது என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டியதுன்னா, கெயில் நிறுவனம் செய்ய வேண்டியது கணிசமான தொகையை காம்பன்சேஷன் கொடுக்கணும். கொடுத்தது மாத்திரம் இல்ல, இன்னைக்கு 1 லட்சம் கொடுத்தா 2 லட்சம் கொடுத்தா நாளைக்கு இவங்க போயிடுவாங்க. குடும்பமே அப்செட் ஆயிடும், போயிடும். அவங்க குடும்பத்தை காப்பாற்றணும். ஏன்னா அங்க இருக்கிறவங்க விவசாய தொழில வேற ஒரு தொழிலே தெரியாது. ஒரு 10 வருஷத்துக்கு மாத பென்ஷன் மாதிரி உங்களுக்கு தொகை கொடுக்கணும். அது மாத்திரம் இல்ல, ஒன்னும் கெயில் நிறுவனத்துல ஷேர் கொடுக்கணும். இல்ல கெயில் நிறுவனம் ஷேர் கொடுக்கலாம், புதுசா ஒரு தர்மபுரியில ஒரு தொழிலை ஆரம்பிச்சு தொழில வந்து அவங்களுக்கு சேர்ந்து ஒரு அவங்களுக்கு எல்லாம் வேற வாய்ப்பு ஏற்படுத்தி சரியா கையாளாததான் இந்த பிரச்சனை. என்ன செஞ்சிருக்கணும்னா, கெயில் நிறுவனம் இன்சென்சிட்டிவ், அரகன், அதேதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நடந்தது, உண்மையா நடந்தது. அவங்க சொன்னாங்க, நான் வெளியில சொல்ல விரும்பல, ஏன்னா தனிப்பட்ட விவசாயிகள் என்ன சொல்லிருக்காங்கன்னு. நான் போனேன், திருப்பூர் கோயம்புத்தூர் போனேன், அவங்கள்ட்ட பேசினேன். விவசாயிகளை பத்தி அவங்களோட பண்பாடு ரொம்ப, தொழில் நிறுவனத்தில் இருக்கவங்க, சேவை நிறுவனத்தோட விவசாயிகள் ரொம்ப பண்பாடு உள்ளவங்க. அவங்களை வந்து குற்றமே சொல்லக்கூடாது. இதுல என்ன நடக்குது, கெயில் நிறுவனம் ஒரு அப்சல்யூட்லி அன்இமேஜினேட்டிவ் அப்ரோச் பண்ணிருக்காங்க. சரியா இன்னைக்கு செய்ய வேண்டியது, தமிழ்நாடு முதலமைச்சர், அவங்களுக்கு ஒரு மரியாதை இன்னைக்கு நாட்டில் ரொம்ப இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாயிகளை கூட்டி, அரசாங்க செக்ரட்டரியை கூட்டி, கெயில் நிர்வாகத்தை கூட்டி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுங்க சொன்னா கட்டாயம் ஒரு தீர்வு வரும். அரசாங்க கெயில் நிர்வாகத்துக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. பணம் இல்லைன்னா மோடி அரசு போய் அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் யார் செஞ்சாங்க? சுருக்கமான
சேஞ்ச் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ரூட் தான் சரியான தீர்வா இருக்க முடியும். நீங்க வந்து விவசாய நிலங்கள் வந்து எந்த இனிஷியலா விவசாயிகளும் ஏற்றுக்கிட்டாங்க, அதிக எண்ணிக்கையில போல சில அமைப்புகள் போயிருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதுவும் இந்த லெவலுக்கு வந்தாச்சு, உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்தாச்சு. எது சாத்தியமோ இன்னைக்கு வந்து ஃபீஸிபிளா தானே செய்ய முடியும். ஏன் ஃபீஸிபிள் ஆக்க முடியாது? ஹைவேஸ் பக்கத்துல ஏன் ஃபீஸிபிள் ஆக்க முடியாது? ஏன் நீங்க வந்து கேரளால வந்து நான் திருப்பி சொல்றேன், கேரளால ஹைவேஸ் ஒட்டியே கொண்டு வரீங்க, ஏன் தமிழ்நாட்டில் அது முடியாது? நீங்க வந்து கேரளால இருந்து பெங்களூர் வரைக்கும் ஹைவே இருக்குது. அந்த கோயம்புத்தூர் என்ட்ரி பார்டர் என்ட்ரில இருந்து ஆரம்பிச்சு பெங்களூர் வரைக்கும் உங்களுக்கு ஹைவே இருக்குது. நீங்க வந்து ஹைவே பக்கமா கொண்டு போலாம். எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், இல்ல மறுக்கலான கொஞ்சம் அலைன்மெண்ட் மாத்தணும், மறுக்கலான கொஞ்சம் டைம் ஆகும். இல்லங்க, ஒரு 900 கோடி செலவு பண்ணப்போ முதல்ல பிரச்சனை கிடையாது. இழப்பு அதுவும் இந்த விவசாயிகள் உட்பட தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களும் ஏற்படக்கூடிய இழப்பு. இல்ல அதெல்லாம் நீங்க வந்து அப்படியே நீங்க வந்து நம்மளுடைய என்டையர் இந்தியால 80% மக்கள் நேச்சுரல் ரிசோர்ஸ் நம்பிதான் இருக்காங்க. விவசாயமும் மீன்பிடி தொழில் தான். மிச்சம் 20% தொழில்துறை நம்பி இருக்காங்க. நீங்க அப்படியே போய் பயங்கர ஒரு ரோசி பிக்சர் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறாங்க. 80% ஆஃப் இந்தியன்ஸ் thrive on அந்த கன்சர்ன்ஸ் இந்த லெவலுக்கு போன அப்புறம் இல்ல 900 கோடி போட்ட அப்புறம் அதை விட்டுட்டு முதல்ல ஆரம்பிப்போம் அப்படிங்கிறது இல்ல. எவ்வளவு நீங்க சேவ் பண்றீங்க? நீங்க வந்து you are not going to lose anything. நீங்க வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆகும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும், பரவாயில்ல. எவ்வளவு ப்ராஜெக்ட்ஸ் நீங்க வந்து வேற இன்டென்ஷனோட கட்ட ஆரம்பிச்சு மாத்தீங்க இல்லையா? ஒன்னும் தப்பு கிடையாது இல்லையா? இட் இஸ் farmers livelihood. நாளைக்கு நமக்கு தேவையான உணவு ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்து உணவு வந்து 20% உணவு தான் உற்பத்தி பண்றோம். 80% we are importing. ஏற்கனவே only 20% of the food requirements of the people of Tamil Nadu we are producing it here. சோ நீங்க உங்களுடைய நோக்கம் என்ன? நாங்க கேஸ் பைப்லைன் வேண்டாமா சொல்ல, அது வந்து அது வேற டிபேட். அது கேஸ் பைப்லைன் வேணுமா வேண்டாமா வேற டிபேட். அது எதுக்காக யூஸ் பண்ண போறோம் வேற டிபேட். அதுக்கு நான் போகிறோம் நிச்சயமா இல்ல, அது வேற டிபேட். அது நீங்க பிரச்சனை வந்து ஆல்ரெடி ரூட் இருக்கா இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர் கெயில் விவகாரத்தில் பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இதுல வந்து மாற்று பாதையில தேசிய நெடுஞ்சாலை வாயிலாக இந்த திட்டத்தை மாற்றியமைப்பதற்கு மத்திய அரசாங்கம் ஆவண செய்ய வேண்டும் என்று. இந்த கெயில் விவகாரம் தாண்டி மற்ற திட்டங்களுக்கும் விரிவுபடுத்த விரும்புறேன் இந்த விவாதத்தை. அதற்கு முன்பாக ஐம் ஷூர் உங்க எல்லாருக்குமே இதுல சொல்றதுக்கு சில கருத்துக்கள் இருக்கு நினைக்கிறேன். லாஸ்ட் ஒப்பீனியன் ஆன் கெயில் மேட்டர். இந்த விவகாரத்தை பொறுத்தவரையிலும் எந்த விவகாரமாக இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது. விளைநிலங்கள் ஏதாவது ஒரு அச்சுறுத்தலுக்கு ஆளாகும் என்று சொன்னால் அது கண்டிப்பாக பார்த்து சரி செய்யப்பட வேண்டும். அதே போல நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரியான விவகாரங்கள்ல ஒரு புரிதலை ஏற்படுத்தி இது நம் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு வளர்ச்சிக்கு உதவும் என்று சொல்ல வேண்டும். அவங்கள புரிய வைக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும், அந்த மாதிரி மெஷினரி கொண்டு போனோம். அடுத்தது நம்ம சுந்தரராஜன் ஒரு விஷயம் சொன்னார், எத்தனை 1000 கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு. அதெல்லாம் தவறான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன். முக்கியமா இது தமிழ்நாட்டுக்கு என்னன்னு கேட்கிறாரு. அது வந்து ரொம்ப தவறு. அதாவது ஏன் இப்படி போகுதுன்னு கேட்கிறாரு. குறிப்பா அங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. அடுத்தது ஐலண்ட் எக்ஸ்பிரஸ் ஒன்னு ஓடிக்கிட்டு இருக்கு. அது கர்நாடகாவில இருந்து கேரளாவுக்கு போகுது. ஆனா அதிக அளவுல பேசஞ்சர்ஸ் போறது தமிழ்நாடு. அந்த ட்ரெயினுக்கு பயனே உபயோகமே தமிழர்களுக்கு தான் அதிகம். அது போலத்தான் இதுவும் இவர் சார் சொன்னது போல தொழில் வளர்ச்சி, யூரியா, எவ்வளவு பெரிய இப்ப மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் பிக்கெல்லாம் காணாம போயிடுச்சு. இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு பயன் இருக்கு அப்படிங்கிறது பலர் ஏற்றுக்கிறாங்க. ஆனா இப்படி செயல்படுத்தப்பட வேண்டுமா, இல்ல இந்த பாதிப்புகளை இல்லாட்டி இந்த கன்சர்ன்ஸ் இருக்கும்பொழுது டிஸ்பைட் தட் நடக்கணுமா அப்படிங்கறதான் கேள்வி. இன்னொரு குற்றச்சாட்டு இதுல வந்து நீங்க யூ டர்ன் எடுத்தீங்கன்னு குற்றச்சாட்டு வைக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த கேஸோட ஃபைனல் ஹியரிங் அன்னைக்கு முதல் கேஸா எடுக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய வழக்கறிஞர் ராஜரால் ஜட்ஜு காத்துட்டு இருந்து அதுக்கப்புறம் தமிழ்நாடு ப்ரோஆக்டிவா இருந்திருக்க வேண்டாமா அந்த விஷயத்துல? இல்ல, கண்டிப்பா இதுல அப்சல்யூட்லி ப்ரோஆக்டிவ். ஒரு ஹியரிங்ல சீனியர் கவுன்சில் இல்லாதது அந்த ஜட்ஜ் நோட் பண்ணிருக்காரு. உடனே வந்து தமிழக வழக்கறிஞரை வந்திருக்கிறாரு. அதுல வந்து அதே இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் அதனால வந்து ஆகல இல்லங்க. கண்டிப்பா சீனியர் கவுன்சில கண்ட்ரோல் பண்ண முடியாது. இங்க பாருங்க, தமிழக அரசாங்கத்துல வழக்கறிஞர் அங்க இருக்காங்க. சீனியர் கவுன்சில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்னைக்கு வந்து அப்பியர் ஆக முடியல. நான் வந்து தமிழக முக்கியமான வழக்கு சீனியர் கவுன்சிலுக்காக ஜட்ஜி வெயிட் பண்ண வேண்டிய ஒரு நிலை வரணுமா இதுல? இங்க பாருங்க, சீனியர் கவுன்சில் இட் ஹஸ் கம் டு a very important stage. இங்க பாருங்க, அதை பத்தி நான் சொல்ல விரும்பல. கண்டிப்பா இதை பொறுத்து இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வாதங்களை முன்வைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு வாதங்களை முன்வச்சிருக்கு தமிழக அரசாங்கம். விவசாயிகள் சார்பா இந்த
கேஸ கொண்டு போனது தமிழக அரசாங்கம் தான். சுப்ரீம் கோர்ட்டை 2 முறை தடை விதிச்சிருக்கு. இந்த கெயில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி அவங்க தடை விதிச்சிருக்காங்க. அது எதனால நடந்தது? தமிழக அரசாங்கத்துடைய வாதத்தினாலதான் நிகழ்ந்தது. அதனால நீங்க வந்து கடைசி இறுதி தீர்ப்பு நம்ம பார்க்கல. அதுக்கு மேல அப்பீல் போயாச்சு ஒரு பக்கம். கெயில் இன்னைக்கு வந்து பிஜேபி அரசாங்கம் எந்த முகத்தோட இந்த கேஸ ஃபேஸ் பண்ண போறாங்கன்னு பாருங்க. ஏன்னா கெயில் அவங்க நிறுவனங்க. வந்து கெயில் பொறுத்த வரைக்கும் தெளிவா மத்திய அரசாங்க நிறுவனம். அதுல தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஸ்டார் மினிஸ்டரா இருக்காருன்னா மக்களுடைய இஷ்யூஸ பார்த்துட்டு இன்னொரு ப்ரோஆக்டிவா வந்து நின்றுக்கணும். அக்யூசேஷன் வந்து 27 வருஷமா ஒண்ணும் செய்யாத ஒரே நாள்ல வந்து ஏன் செய்யறீங்க? இது தவறான விஷயம். முழு பொறுப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டு அனைவரோட உட்கார்ந்து பேசும். கெயில் நிறுவனத்துடைய கம்ப்ளீட் அரகன்ஸ்னாலதான் இந்த பிரச்சனை இன்னைக்கு இந்த ஸ்டேஜ்ல இருக்கு சார். நாங்க தமிழ்நாட்டில் பாருங்க 1400 மெகாவாட் சோலார் பவர் பிளான்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. 70,000 ஏக்கர் அக்வயர் ஆயிருக்கு இந்த தேதியில. 408 மெகாவாட் கமிஷன் ஆயிருச்சு. இன்னைக்கு சேர்த்து 60 மெகாவாட் சேர்த்து 422 மெகாவாட் கமிஷன் ஆயிருக்கு. லேண்ட் அக்விசிஷன்ல எங்கேயாவது ஏதாவது பிரச்சனை இருந்ததா? நடந்திருக்குல்ல, அதே செயல் ஒழுங்கா. ஏன்னா அது இங்க பாருங்க, அது தமிழக அரசு அக்வயர் பண்ணது, இது கெயில் அக்வயர் பண்ணது. உங்களுடைய பொறுப்பும் கூட அந்த விவசாயிகளை கைகளை விட்டுட்டு இது மத்திய அரசாங்கத்தோட கெயில் நிறுவனத்துடைய கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதிகமான பொறுப்பு கெயில் நிறுவனத்துக்கு ஒரே பொறுப்பு கெயில் தான். குறையான பொறுப்பு கிடையாது. ஓகே, சென்சிட்டிவா இருந்ததுன்னா இந்த பிரச்சனையே விவசாயிகளை வந்து சரியா அவங்களை கன்வின்ஸ் பண்ணாத ஒரு நீங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு சரியா எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போறதுனால விஷயங்கள் சால்வ் உங்களுடைய மூத்த தலைவர்கள் திரு எல் கணேசன் உள்ளிட்டோர் கூட நீங்க கன்வின்ஸ் ஆல, எப்படி விவசாயிகள் கன்வின்ஸ்? அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து விவசாயிகளோடும் கெயில் நிறுவனத்தோடும் மாநில அரசோடும் மத்திய அரசு கண்டிப்பாக பேசும். இதற்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கும், அதுல சந்தேகமே கிடையாது. சோ நான் இதை தாண்டி இந்த விவாதத்தை விரிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். மின்சார உற்பத்தியை பத்தி பேசினார். தமிழ்நாட்டில் இன்னொரு திட்டம் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாய் இன்னி வரைக்கும் அந்த சர்ச்சைகள் தொடருது. முன்னாள் மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி ஏர்போர்ட்ல கொடுத்த உத்தரவாதம் இன்னி வரைக்கும் செயல்பாட்டுக்கு வரல. 15 நாள்ல கூடங்குளம் அணுவுல மிகச்சிறப்பா செயல்பட தொடங்கும் அப்படின்னார். 7 மாசத்துக்கு முன்னாடி படுத்துச்சு, திருப்பி ஏங்க துவங்கிச்சு ஜனவரி 30ஆம் தேதி. 7 நாள்ல படுத்துருச்சு. இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் அது இயங்கும் அப்படின்னா முழுசா ஒரு 5 மாசம் கூட இயங்காத ஒரு அணு உலை மேல எதிர்ப்பாளர்களுக்கு தொடர்ந்து அச்சம் எழுப்பக்கூடிய அந்த பகுதி மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? யூ ஹவ் பீன் a strong advocate of கூடங்குளம். இது சொல்றதுக்கு முன்னாடி 2 minutes பர்மிட் பண்ணீங்கன்னா அந்த கூடங்குளம் இதுல கெயில் அடுத்த கட்டத்தில் முக்கியமான சொல்லிதான் ஆனும் எனக்கு. ஏன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இதுல என்ன, இந்த கெயில் திட்டம் வந்து பொறியியல் ரீதியா இந்த நேஷனல் ஹைவேல போட முடியாது. ஏன் போட முடியாது கேட்டு ஏன் கேட்க, மொத்தம் 301 கிலோமீட்டர் இருக்கு. ஒன்னாவது வந்து 300 கிலோமீட்டர் ஹைலி டிராபிக் ஓரியன்டட் ஏரியா. அந்த ஏரியால பள்ளம் எல்லாம் வெண்டி கோடி நம்ம டிராபிக் எல்லாம் நிறுத்த வேண்டி வரும், நிறுத்த முடியாது. ரெண்டாவது வந்து இந்த பைப் லைன்ல சென்சார் வச்சிருப்பாங்க. சென்சார் வைக்கிறோம் நிறைய. எப்படி போடுறாங்க கேரளால அந்த இடம் இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். 28 கிலோமீட்டர் போடுறது வேற, 301 கிலோமீட்டர் போடுறது வேற, புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து இது மேல சென்சார் வைப்பாங்க. சென்சார் வைக்கும் போது கேஸ் சரியா போகுதா, டெம்பரேச்சர் இருக்கான்னு பார்க்கணும். இந்த வைப்ரேஷன்ல சென்சார் எல்லாம் போயிடும், சேஃப்டிலேயே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இது டெக்னிக்கலி நாட் பாசிபிள். ஓகே, அதுதான் என்னோட சொல்றது. ரைட் ரைட். அதுல அவருக்கு மாற்று பார்வை போனா வித் ஆல் யுவர் பெர்மிஷன் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறேன். இன்னி வரைக்கும் இந்த கூடங்குளம் விவகாரம் எப்ப வருங்கிறது ஒரு கிளாரிட்டியே இல்லாம அடுத்தடுத்து விரிவாக்கத்துக்கு கையெழுத்து போயிட்டு இருக்கு. திரு நாராயணசாமி சொன்ன 15வது நாள் இன்னும் வந்து சேரும். அது கூடங்குளத்து என்ன நடந்ததுன்னு புரிஞ்சுக்கணும். ஒரு இந்த பிளான்ட் எல்லாம் ஓடும் போது கொஞ்சம் அனுபவம் உங்களுக்கு தெரியும். நானே ஒரு சல்பூரிக் ஆசிட் பிளான்ட் போட்டேன். சல்பூரிக் ஆசிட் ப்ளோவர் ஃபெயில் ஆச்சு. 4 மாசம் சல்பூரிக் ஆசிட் அல்டர்னேட் ப்ளோவர் இல்ல, திருப்பி ரீஅலைன் பண்ணணும். ரீஅலைன் பண்றது 4 மாசம் மூடி இருந்தது. அதனால பிளான்ட் மூடி எடுத்து எப்படி நல்லா ஓடிட்டு இருக்கு. எனக்கு அனுபவம் இல்ல. அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்டுடைய சேர்மனா இருந்த கோபாலகிருஷ்ணனுக்கு அனுபவம் இருந்திருக்குமா? இதை கேட்கணும். கோபாலகிருஷ்ணன் சொல்லியிருந்தாருன்னா 4 கோபாலகிருஷ்ணன் அது மாதிரி சேர்மன் ஆதரவா பேசியிருக்காங்க. தனிப்பட்ட பேர் போட
கிளாஸ் 3 ஜெனரேஷன் 3 ரியாக்டர், கூடங்குளம் ரியாக்டர் ஜெனரேஷன் 3 அந்த ரியாக்டர் வந்து இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் அப்ரோச் டு கிரிட்டிக்கல் தொடர்வினை செயல்பட ஆரம்பிச்சு மின்சார உற்பத்தி வர வரைக்கும் 30 முறை ட்ரிப் ஆயிருக்கு இந்த 1.25 வருஷத்துல. வேர்ல்ட் ஓவர்ல வேர்ல்ட் ஓவர் இன்டர்நேஷனல் ஆவரேஜ் தெரியுமா 1 trips for every 2 years. உலகம் முழுவதும் இயங்கக்கூடிய அணு உலைகள் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ட்ரிப் ஆகலாம். ஆனா கூடங்குளம் அணு உலை 1.25 வருஷத்துல 30 தடவை ட்ரிப் ஆயிருக்கு. இட்ஸ் நெவர் ஹேட் ஆஃப். இதுவரை உலகத்தின் அணுசக்தி வரலாற்று கேட்க முடியாத ஒரு புது ஒரு 4 மாசத்துக்கு தொடர்ந்து 7 மாசம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு ஸ்டீம் லீக்னு சொல்றாங்க. 7 மாசம் மெயின்டெனன்ஸ், ஃபர்ஸ்ட் 2 மாசம் மெயின்டெனன்ஸ் சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து நாங்க ரீஃபியல் பண்றோம் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இப்ப கேட்டா ஸ்டீம் லீக்ங்கறாங்க. we have to hear சில பேர் வந்து இந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை ஒரு காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு எல்லாம் கூட நாசமாகி போனா ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ரொம்ப கோபம் வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. ஏதாவது ஒரு நூலை அவருக்கு சார் தெரிஞ்சதுனா உலகத்துல ஏதாவது ஒரு நூலை 30 முறை ட்ரிப் ஆயிருக்கா 1.25 வருஷத்துல சொல்லுங்க. சாதாரண விஷயம் சுந்தரா தெரியும், பொறியாளர் அது தெரியும். டீச்சிங் ப்ராப்ளம் ஏதாவது பிளான்ட் ஆரம்பிக்கும் போது டீச்சிங் ப்ராப்ளம் அதுக்குதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லும் போது சில பிரச்சனை வந்ததுன்னா பிளான்ட மூட வேண்டி வரும், சில செடி வாடி திரும்பி வரும். பாத்துட்டே இருக்கு. அதெல்லாம் முன்னாடி பீரியட் என்ன தெரியுமா, நம்முடைய நண்பர் சுந்தரராஜனை போல ஒரு சிலர் வந்து அந்த கூடங்குளம் அணு மின் நிலையமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் பேசுறாங்க. அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் இதை வந்து பிளான் பண்றவங்களும் இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு பிளான்ட் 7 மாசம் மூடப்படுது. இப்பதான் நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, 900 கோடி செலவு பண்ணிட்டோம், இதை நம்ம போடணும், அது மூடாமல் இருப்பதற்காகத்தான் தொடர்ந்து கூடங்குளத்துல செயல்பட்டு அப்படி ஒரு நல்ல 1000 கோடி செலவு பண்ணிட்டு கண்டிப்பாக செலவு பண்ணி 7 மாசம் அரசியல் பேசக்கூடாது. நாங்க என்னைக்குமே நான் இதுல வந்து காங்கிரஸ் அரசாங்கம் செஞ்சது நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் அந்த துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல ஒரு நிமிஷம், சைனாவில் பை 2020 150 நியூக்ளியர் ரெக்டர் கொண்டு வர போறாங்க. அவ்வளவு பவர் அங்க வரப்போகுது. இல்ல நியூக்ளியர் முதல்ல புரிஞ்சு மத்ததுக்கெல்லாம் கம்பேர் பண்றீங்கல்ல நீங்க மத்ததுக்கெல்லாம் கம்பேர் பண்றீங்க. அப்படி ஆச்சு இப்படி ஆச்சுன்றீங்க. சொல்ல போறீங்க வித் இஸ் ஆன்சர் வில் கம் பேக் டு யூ. எஸ், ஒரு பொறியாளருக்கு அங்க போற டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதாவது பிரேக் டவுன் இஸ் வெரி வெரி காமன். ஒரு புது 1000 மெகாவாட் பிளான்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில போடுறோம். இந்திய பொறியாளர் செஞ்சிருக்காங்க, இந்திய விஞ்ஞானிகள் செஞ்சிருக்காங்க. அதுல சில டீச்சிங் ப்ராப்ளம் வரும். டீச்சிங் ப்ராப்ளம் வரும்போது அதை சால்வ் பண்ணணும். எதனால இதற்கு மோஸ்ட் காம்பிடன்ட் அமைப்பான ஏஇஆர்பியோட சேர்மனா இருக்கக்கூடிய கோபாலகிருஷ்ணன் இதுல தவறு இருக்கு, இது தொடர்ந்து சிக்கல்கள் இருக்குன்னு ஏன் சொல்லணும்? அவர் சொல்லாருன்னா சிக்கல் இல்லைன்னு எவ்வளவு பேர் ஏன் சொல்ல மாட்டேன். எம்ஆர் சீனிவாசன் என்ன சொல்ல, சிக்கல் இருக்குன்னு சொன்னால சிக்கல் இல்லைன்னு சொல்லல. எவ்வளவு பேர் சிக்கல் இல்லைன்னு சேர்மன் சொல்லி இவரமா திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நான் பேச விரும்பல. இல்ல எம்ஆர் சீனிவாசன் சொல்ற மாதிரி சிக்கலே இல்லாம இந்த பிளான்ட் நடந்ததுன்னா கோபாலகிருஷ்ணன் கருத்து யாருன்னு கேட்க சிக்கலும் வருது. ஒரு 7 நாள் தொடர்ந்து ஓட மாட்டேங்குது. ஒரு சிக்கலே இல்ல. இது வந்து ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம். சில அங்க மெயின்டெனன்ஸ் வந்திருக்கு, சில பிரேக் டவுன் வந்திருக்கு, புதுசா கமிஷன் பண்றாங்க. சில இடத்துல அது வரும். பூஸ்டர்லயும் தியான்வான்லயும் இதே டெக்னாலஜி வச்சு ஈரான்லயும் சைனாவையும் போட்டாங்க. சேம் டைம் போட்டாங்க. அங்க 30 சேம் டெக்னாலஜி சேம் கம்பெனி எல்லாமே. ஆனா இத்தனை ட்ரிப் ஆலையாங்க சேம் டெக்னாலஜி சொல்றது தவறு. சேம் அதுல உள்ள போல நானே இது டிஃபரண்ட், டோட்டலி டிஃபரண்ட் டெக்னாலஜி. உதாரணம் சொல்றேன், நான் சொல்லி கொடுத்தேன். என்ன அதாவது ரொம்ப கிளியர் கட்டா நாங்க என்னெல்லாம் மக்கள் சொன்னாங்களோ, ஜியோ போர்ட்டல்ஸ் நிறுவனம் வந்து தரம் குறைந்த உதிரி பாகங்கள் கொடுத்து மக்கள் சொன்னாங்களோ இன்னைக்கு எல்லாம் ப்ரூவ் ஆயிட்டு இருக்குது. நாராயணசாமி அவர்கள் வந்து 89 முறை சொன்னாரு 14 ஆரம்பிச்சு சொல்லி
we have counted that 89 times அவர் சொல்லிருக்காரு 16 சொல்லி. ஆர்.எஸ். சுந்தர் அவர்கள் எத்தனை முறை சொல்லிருக்கான்னு தெரியும். பார்லிமெண்ட்ல வந்து எத்தனை பார்லிமெண்ட்ல அவர் அணுசக்தித்துறை அமைச்சர் போனவரை சொன்னப்ப ஜனவரியில ஃபுல் ஃபிளெஜ் ப்ரொடக்ஷன் போயின்னு சொன்னாங்க. பிப்ரவரி 8 ஆச்சு. இன்னைக்கு இல்ல 15 வருஷம் பிரச்சனை வந்தாலும் இந்த அத்தனை கட்சிகள் தான் பொறுப்பு, அத்தனை கட்சிகள் பொறுப்பு, அத்தனை விஞ்ஞானிகள் பொறுப்பு. ஒரு லாஜிக் क्वेश्चन கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நியூட்ரினோவோ கூடங்குளமோ இல்லாட்டி இந்த பிரச்சனையோ ஏன் இவ்வளவு சர்ச்சைக்குரிய பிரச்சனைகள்லாம் கேரளால போறது இல்ல, கர்நாடகால போறது இல்ல, தமிழ்நாட்டுல வருது அப்படிங்கும்போது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்ல பதிய வைக்கணும்னு விரும்புறேன். புரட்சி தலைவி அம்மா அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் ஆபத்தான திட்டங்களை யாரும் திணிக்கிறது நடக்கவே முடியாது. நியூட்ரினோவா இருந்தாலும் சரிதான், கூடங்குளம் அட்டாமிக் பவர் ப்ராஜெக்டா இருந்தாலும் சரிதான், இல்ல வந்து இன்னைக்கு வர்ற இந்த ப்ராஜெக்டா இருந்தாலும் சரி. பாருங்க, நியூட்ரினோவை பொறுத்த வரைக்கும் அதுல என்ன சயின்டிபிக்கா இருக்குன்றத இல்ல பாருங்க, நீங்க எல்லா திட்டங்களையும் தமிழக அரசால் அமைக்கப்பட்டு பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க 30 வாட்டி வந்து ட்ரிப் ஆயிருக்குன்னா எந்த டயத்திலையும் அதுல இருந்து ரேடியேஷன் லீக் கிடையாது. இந்தியன் இன்ஜினியர்ஸ் அங்க இருந்து சரி பண்ணிட்டு இருக்காங்க. 99 வாட்டி நான் ஃபெயில் ஆயிட்டேன், 100வது வாட்டி நான் வெற்றி பெற்றேன்னு நான் எல்லா உலகம் 432 அணுகுலை ஓடிட்டு இருக்குது, 516 குறைஞ்சிருச்சு. சரியா? எந்த அணு உலையிலும் ரொம்ப சிம்பிளா ஒரு கேள்வி கேளுங்க, உலகத்துல எந்த அணு உலையில ஆரம்பிச்சதுல இருந்து 1.5 வருஷத்துக்குள்ளார 30 ட்ரிப்பா இருக்கு? நீங்க ஒண்ணு சொல்லுங்க. நான் வந்து முதல் வேலை நான் எடுத்தது பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையத்துல என்ஜினியரா சேர்ந்து இருந்தேன். அந்த காலத்துல நல்ல ஞாபகம் இருக்கு, ஐரமீன் போயிருச்சுன்னு சொல்லிட்டு நம்ம இங்க இருக்கிற நம்ம மெட்ராஸ் பக்கத்துல இருக்கிற MAPP-ல ஐரமீன் போனதுனால ட்ரிப் ஆகி நின்ன காலம் இருந்தது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அந்த டயத்துல. அப்ப எல்லாரும் குதிச்சாங்க அந்த டயத்துல வந்து, இது என்ன இது ரிஸ்க் வந்துருச்சு, திடீர்னு வந்து ஒரு ரேடியேஷன் எக்யூப்மெண்ட் லீக் ஆயிருச்சு, மயிலாப்பூர்ல கோயில்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் வந்து எந்த ஒரு புது பிளான்ட் வர்றப்பையும் இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். நாளைக்கு ஷேல் கேஸ் வர்றப்பையும் இந்த பிரச்சனை பாருங்க. இது ஆரம்பிச்சது இல்லையா அன்னிலே போல எல்லாரும் எதிர்பார்ப்பது போல பவரை கான்ட்ரிபியூட் பண்ணிருந்தா இந்த கேள்வி இந்த விவாதம் பொருளாவே இந்தியா ஒரு நல்ல ஜனநாயகம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி கேள்வி கேட்கறாங்க, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து NPCக்கு இருக்கு. அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க, நியூக்ளியர் பவர் கார்பரேஷன் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பிளான்ட் வந்து அன்சேஃபாலாம் இயங்காதுங்க. அது வந்து எல்லா பிரிகாஷன்ஸ் எடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு பதில் சொல்லணுமோ பதில் சொல்லிட்டு இருக்காங்க. 30 வாட்டி 2 வருஷத்துல ட்ரிப் ஆயிருச்சு, அதனால அந்த பிளான்ட் வந்து ஜங்க் பண்ணணும்ன்றதுக்கு எந்த ஒரு முகாந்திரம் கிடையாது. இல்ல ஒவ்வொரு வாட்டி விழுந்து போய் எழுந்திருக்கு அந்த பிளான்ட். கேள்வி முதலமைச்சர் வந்து 2 கலந்து இருக்காங்க கூடங்குளம் விஷயமா, ஏதாவது பதில் சொல்லிருக்காங்களா NPCல இருந்து? நாளைக்கு ஒரு டிசாஸ்டர் யார் பொறுப்பு? பிரதமரா மத்திய அரசாங்கமா? கூடங்குளம் ஆராய்ச்சி முடியல, எங்க விசாரணை என்ன பதில் இருக்கு? எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு ப்ராப்ளம் முதல்வருக்கு வந்து இன்னொரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டிக்கு இந்த விவகாரம் குறித்து எழுதியிருக்கக்கூடிய விஷயத்துல மத்திய அரசு ஒரு அமைச்சர் பதில் சொல்லிருக்காங்க. சார் என்ன சார் இது? பார்லிமெண்ட்ல பதில் சொல்லிருக்காங்க, இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நடந்துச்சு, நடக்கல, 7 மாசத்துக்கு படுத்துச்சு. அதாவது ஒரு விஷயம் சுந்தரராஜன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், சுந்தரராஜன் சொல்றதை நான் ஏத்துக்கிறேன், அவர் அப்படிதான் பேசுவார். அறிஞர் அப்படி பேசுறாரு. முக்கியமான
ப்ராஜெக்ட் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட் ரொம்ப டீக்ரேட் பண்ணி இது மோசம் இது நடக்காதுன்னு நீங்க வந்து நெகட்டிவா பேசுறது நடக்காதுன்னு சொல்றாங்க பேசுவோம் அப்படிதான் பேசுவாங்க 7 மாச தாமதத்துக்கு பிறகு சரி பண்ணுவாங்க ஸ்டேஷன் டைரக்டர் ஆர்.எஸ். சொன்னாங்க 7ஆம் தேதியில இருந்து ஃபுல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சாங்க. என்னாச்சு? உலகத்தின் தலை சிறந்த அணு உலை கூடங்குளம் அணு உலை ஏன் தெரியுமா? ஓடினா தானே பிரச்சனை வரும். இது ஓடவே போறது இல்லையா? இறுதியான கருத்து உங்களுடைய ஆசை, உங்களுடைய ஆசை, உங்களுடைய இந்த நாட்டின் மீது நீங்கள் வைத்திருக்கிற பாட்டு எவ்வளவோ எனக்கு ஃபேக்டரிஸ் ஆல்டியா ரிஃபைனரிஸ் இருக்கு, கல்கட்டா இதில் ஆல்டியா பெட்ரோகெமிக்கல் இருக்கு. ஆல்டியா கேட்டுக்கு 9 மாசம் மூடி இருந்தது. சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சு மூடி இருந்தது. நாங்க தான் கன்சல்டன்ஸ். இப்ப போய் ஆல்டியா 100% கெபாசிட்டிஸ்ல ஓடிட்டு இருக்கு. 9 மாசம் மூடி இருந்த போது ஏன் மூடி இருந்தது? இது வந்து பொறியாளருக்கு சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை, இங்க பேச வேண்டிய பிரச்சனையே கிடையாது. ஒன்னாவது. ரெண்டாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் எப்படி ஆபரேட் பண்றாங்க, இந்த மாதிரி ரெண்டாவது தரம் இல்லாத எல்லாம் கொண்டு வரவே முடியாது. ஏகப்பட்ட டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஏகப்பட்ட ஸ்பெசிபிகேஷன் இருக்கு. முதல்ல எக்யூப்மெண்ட் பண்ண உடனே ஒர்க் ஷாப் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் கொண்டு எரெக்ட் பண்ண உடனே டம்மி ட்ரையல் பண்ணுவாங்க. அப்புறம் ட்ரையல் ரன் பண்ணுவாங்க. எக்யூப்மெண்ட் சரியா இல்லைன்னு வரலாறு. மூணாவது வந்து கேளுங்க, நேற்றுக்கு என்ன இருக்கு, ஜப்பான்ல என்ன இருக்கு? ஜப்பான்ல புகுஷிமாவில் எல்லா பிளான்ட்டும் மூடினாங்க. இப்ப மூடிட்டு போன வாரம் வந்து கன்சாய் எலக்ட்ரிக் 3 ரியாக்டருக்கு பர்மிட் பண்ணி அடுத்த வாரம் நாளைக்கு ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து 2 வருஷம் மூடிந்தது. ஏன் மூடிந்தது? கம்ப்ளீட்டா டெஸ்ட் பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணுங்க, டெஸ்ட் பண்ணி கொடுத்தோம். அதான் பிரச்சனை. சர்ச்சைக்குரிய திட்டங்கள் தமிழ்நாட்டில் வர அளவுக்கு ஏன் மற்ற மாநிலங்கள் வருது? இங்க போராட்டங்கள் அதிகமா நடக்குதா? போறது இல்லையா? சர்ச்சைக்குரிய சொல்லிட்டு இருக்காங்க. கடவுள் துகளை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு லேப செட் பண்றப்போ இன்னைக்கு எவ்வளவு பெருமையா அதை பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு லேப், நியூட்ரினோ லேப், அதை நம்ம வந்து கொச்சைப்படுத்தி அதுல ஏதோ அணுகுண்டு வெடிக்க போறது ரேஞ்சில் வந்து கொண்டு போயிட்டு பெரிய அரசியல் தலைவர்களே அது மாதிரி சொல்றப்போ வந்து அதை அடக்க வேண்டியது தமிழக. இன்னொரு கேள்வி கேட்க விரும்புறேன். இதெல்லாம் வந்து பெரிய சயின்டிபிக் கன்சர்ன்ஸ் இருக்கு இல்ல இல்லங்கிற இன்னொரு பார்வை இருக்கு. மதுரவாயல் திட்டம், மதுரவாயல் போர்ட் திட்டம், அது ஏன் முடங்கணும்? ஐயா, அதுல வந்து எத்தனை பேர் வந்து அங்கிருந்து எடுக்க வேண்டியிருக்கு, எந்தெந்த பாதைகள்ல போய்கிட்டு இருக்கு, கூவத்துல பாதியை ஆக்கிரமிச்சு அதுல வந்து பிரிட்ஜ் போடணும்னா அது வந்து ரிஸ்க் இருக்கு. இதனால தமிழக அரசாங்கம் அதை எடுத்து அது ரிஸ்க் இல்லன்னு கோர்ட் சொல்லியிருக்கு, மிக தெளிவா சொல்லியிருக்கு. பாருங்க, அந்த ப்ராஜெக்ட் வந்து எந்த விதத்திலையும் அரசியல் வராதனால உங்க இம்புடேஷன் வந்து எங்களுக்கு வந்து போர்ட் சரிவா சந்திச்சதுக்கு வேற காரணங்கள் இருக்கலாம். அது மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம், அதுக்கு 1000 வேலை இருக்கு. காட்டுப்பள்ளி அங்க வந்ததுனால இருக்கலாம், கிருஷ்ணப்பட்டினம் அங்க வந்ததுனால இருக்கலாம். சார் இங்க வந்து சரக்கு போய் சேர்றதுக்கு பல நாட்கள் ஆகுது. 12 மணி நேரத்தில் நடக்குது, 13 மணி நேரத்தில் நடக்குது. எந்த விதமான அரசியல் கலப்பும் கிடையாது. If you are imputing that motive, எத்தனை இடங்கள்ல வந்து பிரிட்ஜ் கீழே இது பதிக்கணும், அந்த அலைன்மெண்ட் வேண்டாம், மாத்தி யோசிக்க தான் சொல்லி. பட் அதுல பிரச்சனை இல்லைன்னு கோர்ட் சொல்லுதே. இங்க பாருங்க, கோர்ட் இந்த இதுல ஒரு ஸ்டான்ஸ் எடுக்குது ஒரு பர்டிகுலர் ரெஸ்பான்ஸுக்காக. எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஃபண்டமெண்டலி ஃபிளாட். அந்த ஃபிளா வந்து ரிமூவ் பண்ணுங்க, ரீஅலைன் பண்ணுங்கன்னு சொல்லி தான் நம்ம எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் அந்த மத்திய அரசாங்கத்தோட நிறுவனத்திட்ட. அதை பண்ணலாம். அவங்க வந்து இப்ப எந்த மாதிரி கெயில் இந்த பிரச்சனையில வந்து ஒரு ஸ்டான்ஸ் எடுத்துக்கிட்டு நாங்க கொடுக்கிற சாமர்த்தி வாங்கிட்டு சும்மா கேட்கறாங்க, வேற என்ன மாற்று வழினாது சொல்லுங்கிறாங்க. முடங்கி பாருங்க, இங்க பாருங்க, 70,000 ஏக்கர் அக்வயர் பண்ணிருக்காங்க இந்த 14,000 மெகாவாட்டுக்காக சோலார் பவர்ல. லேண்ட் பேங்க் வந்து 50,000 ஏக்கர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கு தமிழ்நாடு அரசாங்கம். அதனால ஒரு விஷயத்தை ஒரு பிரச்சனை வருதுன்னா கோர்ட் சொன்னதை ஏத்துக்கணும். இன்னைக்கு நம்ம இதை ஏத்துக்க மாட்டோம். முல்லை பெரியார்ல வந்து கேரளாவை ஏத்துக்கணும்னு சொல்லுவோம். வார்த்தையை சொல்ல விரும்புறேன், கோர்ட்டோட ஜட்மெண்ட்டை மதிக்கிறோம். அதே நேரத்தில் சீராய்வு மனு தாக்கல் பண்றோம். நீங்க என்ன செய்யணும்? மோடிஜி வந்து உங்க நிறுவனத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை மாற்று பாதையில யோசிங்க. இதைத்தான் நம்ம சொல்லியிருக்கோம். சிம்பிளா சொல்ல போனா நான் ஒரு விஷயம் சொல்ல, இறுதியான கருத்து, இந்த வந்து ஒரு வளர்ச்சி முடக்கப்படுது, ஒரு வளர்ச்சி எதிர்க்கப்படுது. இந்த மாதிரி நியூட்ரினோ மாதிரியான ப்ராஜெக்ட், நியூட்ரினோ
நியூட்ரினோலாம் பெரிய கன்சர்ன்ஸ் இல்ல, அது ஒரு லேபரட்டரி, அதுல வந்து ஒரு அப்சர்வேட்டரியை தவிர மற்ற எதுவும் இல்ல அப்படிங்கிற கருத்து. அதே லேப் போல்றீங்க. சுவிட்சர்லாந்துல வந்து கடவுள் துகளை கண்டுபிடித்த இறுதியான இது வந்து வளர்ச்சி திட்டம், இது வந்து உண்மையிலே அற்புதமான திட்டம். அப்படின்னா நீங்க வந்து ஒரு ரயில்வே மினிஸ்டர் வந்து ஒரு ரயில்வே பட்ஜெட்ல ஒரு ரயில்வே இனிப்பு பெட்டி தொழிற்சாலை, ஒரு ஃபேக்டரி, இன்டெகிரல் கோச் ஃபேக்டரி வந்து நாங்க பீகார் மாநிலத்துக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா மறுநாளே வந்து ஒரிசா மாநிலத்து முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எம்பிக்கள் எல்லாம் போய் ரயில்வே மினிஸ்டர் பார்த்து ஏன்பா அந்த திட்டத்தை வந்து பீகார் மட்டும் கொடுத்திருக்கீங்க, எங்க ஒரிசா கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டேட் போய் நியூட்ரினோ திட்டத்தை எங்களுக்கு கொடுங்க, கூடங்குளத்தை எங்களுக்கு கொடுங்க, கல்பாக்கத்தை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் கேட்டுருக்காங்களா? அப்படி உண்மையிலே வித்தின் கோட்ஸ் இட்ஸ் a development project, it's a fantastic project னு சொல்லி சொன்னா வேற ஏதாவது ஆந்திராவா, கர்நாடகாவா, மகாராஷ்டிராவா, கேரளாவா யாராவது போய் ஐயா நியூட்ரினோ எனக்கு கொடுத்துங்க, மேற்கு தொடர்ச்சி மலை வந்து எங்களுக்கு இருக்குது மகாராஷ்டிரா சொல்லி கேட்கலாம். குஜராத்ல அணிவுல இல்லையா, மகாராஷ்டிரால இல்ல, இல்ல புதுசா சொல்றேன். நீங்க ஒரு 2% வந்து பவர் வரும்ல, யூ வாண்ட் மோர் பவர் இல்ல, அப்ப மகாராஷ்டிரா வாண்ட்ஸ் மோர் பவர், குஜராத் வாண்ட்ஸ் மோர் பவர், ஏன்பா எல்லாத்தையும் 8 யூனிட் 6 யூனிட் போய் கூடங்குளத்துல போடுறீங்க, எங்களுக்கு ஒரு 4 யூனிட் கேட்க வேண்டியது. இறுதியான கருத்து சுந்தரராஜன் சொல்றது என்னன்னா, எல்லாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது சில இடத்துல தான் வைக்க முடியும். தமிழ்நாட்டுக்கு அது தகுந்த சூழ்நிலை இருக்குன்னு வச்சிருக்காங்க. இதே போய் கேரளால வைக்கல, மகாராஷ்டிரால நியூட்ரல் வைக்க முடியும். கேரளா பார்டர் போனா துரத்தி அமிச்சாங்க. கூடங்குளம் ஊருக்கு போச்சு கேரளால, அங்கே துரத்தி அமிச்சாங்க. கூடங்குளத்தில் அங்க இருந்தா இங்க வந்து போடிக்கு தெளிவா இந்த இடத்துலதான் அந்த பர்டிகுலர் பாறை இருக்கிறது. அண்டர் கிரவுண்ட்ல 1000 அரசு அதிகாரிகள் தமிழக மக்கள் வந்து மொத்தத்துல இழிச்சாவார்கள். எல்லா அழித்திலும் தமிழ்நாட்டுல போல முடிவு பண்ணிக்காங்க பண்றாங்க. இது வந்து மாநில வாரியா, மொழி வாரியா போன்ற அமைப்புகள் செய்து இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம நாட்டு விஞ்ஞானிகள், நம்மளோட பொறியாளர்கள் வந்து அரசியல்வாதிகளையும் தவிர சமூக ஆர்வலர்களையும் அவங்களுக்கும் நாட்டில் பற்று உண்டு ஒரு நம்பிக்கை வேணும். சில விஷயம் எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட். இதை வந்து இந்த நியூட்ரினோ எல்லாம் பேச வேண்டியது அரசியல்வாதிகளோ சமூக ஆர்வலர்களோ இல்ல, அதை பேச வேண்டியது விஞ்ஞானிகள். இது ஒரு மாதிரி விவரம் தெரிஞ்சா கரு சொல்லலாம். அது விவரம் சொல்லுது. அவங்க பேசுறதுக்கு நியூட்ரினோ பத்தி பேசுறதுக்கு எக்ஸ்பர்டைஸ் கிடையாது. ஆனா நம்பிக்கை வைக்கணும். சில இடத்துல வந்து விவசாயிகள் சொல்றதான் ஒத்துக்கணும். இப்ப வேற சேட்டலைட் போறதுன்னு அமெரிக்கால விட்டாங்கன்னா சயின்டிஸ்ட் வந்து இல்ல சேட்டலைட் சரியா வராது சார் வச்சுக்கோ, உடனே ஒபாமா சேட்டலைட் விடணும்னு சொல்லுவாங்க. விட மாட்டேன். சில விஷயத்துல விஞ்ஞானிகள் நம்பிதான் ஆகணும், இன்ஜினியர்ஸ் நம்பிதான் ஆகணும். அந்த இன்ஜினியர்ஸ் மேல நம்பிக்கை கிடையாது, விஞ்ஞானிகள் மேல நம்பிக்கை கிடையாதுன்னா அந்த நாட்டுக்கே நம்ம பெரிய துரோகம் பண்றோம். அந்த விஞ்ஞானிகள் ஓடி போவாங்க, அமெரிக்காவுக்கும் லண்டனுக்கு தான் ஓடி போவாங்க. இந்த நாட்டில் ஒண்ணுமே நல்லது நடக்காது. ரொம்ப தவறான அணுகுமுறை கேட்கப்பட வேண்டும். சரியான கேள்விகள் கேட்கப்படுகின்றது, அதற்கு வந்து பதில்கள் தரப்படுகின்றது. இந்த நியூட்ரினோ பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க தமிழர்கள் இழிச்சவார்களான்னு ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு பாதுகாப்பு அரணாக புரட்சி தலைவி அம்மா அரசாங்கம் இருந்திருக்கிறது, இருக்கும். இந்த ஒவ்வொரு விஷயத்திலுமே வந்து அதை சீர்தூக்கி பார்த்து அதுல பிளஸ் இருக்கா, மைனஸ் இருக்கா, பிளஸ் மைனஸோட அதிகமா இருக்கா, எல்லா ப்ராஜெக்ட்லயும் மைனஸ் இருக்கும். இன்னைக்கு ஒரு தெர்மல் பவர் பிளான்ட்ல மைனஸ் இல்லையா? அதுக்குன்னு வந்து தெர்மல் பவர் பிளான்ட் போட மாட்டேன்னு சொல்லுவோமா? சோலார்ல கூட மைனஸ் இருக்குங்க. நான் 4 பிளான்ட் போய் பார்த்துட்டேன் புதுசா வந்து தமிழ்நாட்டில் வந்து பிளான்ட்ல. பாசிட்டிவ் ஷுட் அவுட்வே தி நெகட்டிவ். அது இருக்காது. சீர்தூக்கி பார்த்தா தமிழக அரசாங்கம் லைசன்ஸ் கொடுக்குது, என்ஓசி கொடுக்குது. எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக, பொருளாதார முன்னேற்றத்திற்காக, மக்களுடைய தனி வாழ்வாதார முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு வளர்ச்சி திட்டமும் எங்களுடைய பாஜக அரசு விவசாயிகள் அல்லது பொதுமக்களுடைய அவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், ஆனால் இவை அனைத்துமே அவர்களுக்காகத்தான் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக விளக்கி சொல்லி சரியாக செய்வோம். வளர்ச்சி நாட்டுக்கு அவசியம். ஆனா அதே வகையில இது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னா குறைவான பாதிப்புகளை உறுதிப்படுத்துவது, இந்த ஒரு கன்சர்ன்ஸை இதுல எழக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பது, சந்தேகங்களை தீர்ப்பது, அதற்கு பிறகு இந்த திட்டங்களை எல்லாம் சிக்கல் இல்லாம, பிரச்சனை இல்லாம, யாருக்கும் கிளேசங்கள் இல்லாம கொண்டு போவது அரசாங்கத்துக்கு, சார்ந்த நிறுவனங்களுக்கு முக்கியமான பணி. தொடர்ந்து பல பிரச்சனைகள், பல திட்டங்கள் பிரச்சனைக்குள்ளாகின்றன, சர்ச்சைக்குள்ளாகின்றன. குறிப்பா தமிழ்நாட்டில் அப்படின்னு நம்ம பார்த்து வருகின்றோம். மீத்தேன் திட்டத்தை பத்தி நம்ம பேசல, ஷேல் கேஸ் திட்டம் பற்றி இப்பொழுது அதிகமாக பேசப்படுகிறது. இவற்றெல்லாம்
நிறைய பிரச்சனைகள், நிறைய அச்சங்கள் எழுகின்றன. இந்த அச்சங்களுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இந்த வளர்ச்சி உறுதி செய்யப்பட வேண்டும். நேஷனல் இன்ட்ரெஸ்ட் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல அந்த ஒரு பகுதி மக்கள் எங்கெங்கே அந்த திட்டங்கள் அமைகிறதோ அந்த பகுதி மக்களுடைய விருப்பம் இல்லாமல் அந்த பகுதி மக்களுடைய விருப்பத்துக்கு மாறாக அமைவது அப்படிங்கிறது நேஷனல் இன்ட்ரெஸ்டுக்குமே சரியா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. சிக்கல் இல்லாம, பிரச்சனை இல்லாம, சர்ச்சைகளுக்கு இடம் இல்லாம, சர்ச்சைகள் எழும்பொழுது அதை தீர்த்து வைத்து அதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வதுதான் சரியான முறையாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவான பார்வை. நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும், பார்த்த நேயர்களுக்கும் நன்றி.